மொக்க ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு அடிச்சிக்க முடியாது. ஒரு முடி போல் தேங்காய் எடுத்துக்கோங்க, 3 போல் குண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு காஷ்மீர் சில்லி சேர்த்துட்டு 6-7 பல்லு போல் பூண்டு, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக உடச்சக்கல்ல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொரப்பாக ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு அளவுக்கு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்ல தண்ணி தொளித்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் குண்டாக ஊற்றிக்கோங்க. சுற்றி எண்ணெய் போட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் சட்னியை இதில் வைக்க வேண்டியதான். இந்த தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கூட வச்சு இது மேலே நம்ம எதுவுமே தாளிப்பெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை. அப்படியே தோசை மேலே பெரட்டி இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு தோசை கரண்டியில் ஒரு கோடை போட்டு கொடுத்து பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.